ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் வீட்டில் ஒரே ஒரு முறை இந்த மாதிரி ஒரு கோவக்காய் ஃப்ரை ரெடி பண்ணி கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடாத குழந்தைய கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு தேவையான கோவக்காயை நம்ம கார்டன்லேருந்தே போய் பறித்து எடுத்துகிட்டு வர போகிறேங்க. இந்த கோவக்கொடி நான் பக்கத்தில் இருக்கிற நர்சரிலேருந்து வாங்கி நட்டேன். நட்டதுலேருந்தே நல்லா காய்ச்சிக்கிட்டு இருங்க. ஈஸியாக நம்ம வளர்க்கக்கூடிய ஒரு ரகத்தில் ஒன்று தாங்க இந்த கோவக்கொடி. நிறைய அதுக்கு தண்ணி கொடுத்தோம் அப்படின்னாக்க காய் எப்போவுமே வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு சீசன்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எப்போவுமே காய் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்காக நான் பந்தல் எதுவும் போடலைங்க. வீட்டை சுற்றி வேலி மாதிரி போட்டிருக்கேன். அதுலேயே நான் இந்த கொடியை படர விட்டுருக்கேன். அதுலேயே நல்லா படர்ந்து ஓரளவுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு கோவக்காயை இந்த கொடி கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க. இது 2 வருஷத்து கொடிங்க. நட்டு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷமாகவே நல்லா காய் பறிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். போதுமான அளவுக்கு கோவக்காய் நாம் இன்றைக்கி பறித்து எடுத்துக்கிட்டோம். இதை நான் பொடி பொடியாக நறுக்கி நான் எண்ணெயிலே ஃப்ரை பண்ண போகிறேங்க. நல்லா இருக்கும் பாருங்கள். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூளை தாங்க இதில் போட போகிறேன். தேவையான அளவு உப்பு மற்றும் குழம்பு மிளகாத்தூள் இந்த ரெண்டையுமே நல்லா இதில் சேர்த்துட்டு வதக்கி எடுத்து ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோம். அப்படி ரசம் சாதம்னு இல்லை, சாம்பார் சாதம் மற்ற எல்லா சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.